பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் மாதத்திலும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையாக நல்ல ஜீவ சுகன் பலன் ஆரோக்கியத்தை தந்தார். அப்படித்தானே குட்டீஸ்? எக்ஸாமினேஷன் நெருங்கிட்டுருக்கு. அதை குறித்து உங்களுக்கு பயமோ கலக்கமோ இருக்கும்போது நீங்கள் என்னென்னா, கர்த்தரை நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நோக்கி தேடி அவர் சமூகத்தில் வேதம் வாசித்து செபித்து நீங்கள் கடந்து போங்க. வேத வசனத்தில் சங்கீதம் 34:4 எப்படியா சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். தேர்வை குறித்து, எக்ஸாமை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லா பயத்தையும் நீங்களாக்கி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் ஞானத்தையும் அறிவையும் ஞாபகசக்தியும் புத்தியும் தந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களுக்கு கேடகமும் மகிமையுமாய் இருந்து உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் கூடவே இருப்பார். ஓகேவா குட்டீஸ்? பயப்படாதீங்க, தைரியமாக தேர்வை எழுதுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு முன்பதாக ஆண்டியோடு இணைந்து கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இதை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். கண்களை மூடிக்கொள்வோமா? கரங்களை கூப்பிக்கொள்வோம். ஆண்டியோடு இணைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்படி எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றியப்பா. ஆமேன். ஆண்டவரே, மாதந்தோறும் எங்களுக்கு புது புது பாடல்களையும் புதிய ஆண்டவரே அப்பா வழிமுறைகளையும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளையும் எங்களுக்கு உம்முடைய பாடலின் வழியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் கற்றுக்கொண்டதை மற்ற எங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு கிருபையும் ஆண்டவரே தகுதியும் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். பெற்றோரை கூட நீங்கள் ஆசீர்வதித்து அவங்க தலையை உயர்த்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்முடைய பரிசுத்த நாமம் எந்த நாளிலே மகிமைப்பட போகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சண்டே ஸ்கூல். என்ன குட்டீஸ், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா? இப்போவும் கூட நீங்கள் எல்லாருமே எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ படித்தாலும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லோரும் எக்ஸாம் சூப்பராக எழுதுவீங்க. ஓகேயா? ஆமாம் குட்டீஸ், அக்கா சொன்ன அட்வைஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டீங்க. ஆமாம்ல, இந்த ஃபெப்ரவரியில் இந்த சண்டே ஸ்கூலில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரி, நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கிட். ஓவர் டு ஸ்கிட்.
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ஸ்கிட் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஸ்கிட்டு பிடிச்சிருந்தது. எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா வர்ணி அக்கா? எனக்கும் கொஞ்சம் புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. ஸோ எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்க மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும். ஸோ இப்பொழுதும் நம்ம தாட் கேட்க போகிறோம். தாட்டில் தீம் வேர்ஸோட அக்கா வந்து ஸ்கிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கும் நல்லா புரியும். ஓவர் டு தாட் ஃபார் த டே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ஸ்கிட் பார்த்தீங்களா? ஸ்கிட்டு நல்லா இருந்ததா? புரிஞ்சுதா? இன்கேஸ் உங்களுக்கு அது புரியல அப்படின்னா இந்த தாட் ஃபார் த டேல அக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வசனத்தோட. கவனமாக கேளுங்க. சரி, இன்றைக்கி என்ன தாட், அந்த தாட்டோட வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவர் நம் தலையை உயர்த்துகிறவர். ஸோ இதுதான் இந்த மந்தோட சண்டே கிளாஸோட தீம் வேர்ஸ். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய தீம். நம்ம தாட் ஃபார் த டேல நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய, உங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என் தலையை உயர்த்துகிறவர். உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். தலையை உயர்த்துகிறவர்னா என்ன? நான் ஹைட் ஆகிடுவேனா அப்படின்னு இல்லை. ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துவார், அதாவது நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பெரிய நன்மையான விஷயம், நம்மளுடைய நேமுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி, ஒரு கிஃப்ட் மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப குட்டி பிள்ளைங்கள்ல. ஸோ தலையை உயர்த்துவார் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு, இல்லைன்னா ஜெயம், ஒரு சக்ஸஸ், ஒரு ஃபெயிலியர்லேருந்து ஆண்டவரே நான் ரொம்ப இந்த சப்ஜெக்ட்லலாம் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற, லோவாக நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை மேன்மைப்படுத்துவார். அதாவது உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப வெட்கப்பட்டீங்களோ, கிளாஸ் ரூமில், இல்லைனா உங்கள் சிப்ளிங்ஸ் மத்தியில், இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல, அந்த விஷயத்தில் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதாவது உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். சரி, இந்த ஸ்கிட்டில் நீங்கள் என்ன பார்த்தீங்களா? அதில் ஒரு அண்ணா ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஒருத்தவங்க ரொம்ப பிட்டர்னஸ், கசப்பு, வெறுப்பு இருந்தது. இல்லை ஒருத்தவங்க ரொம்ப பெருமை உள்ளவங்களா இருந்தாங்க. இப்படி வித்தியாசமாக இருந்தாங்க. லாஸ்ட்டில் ஆண்டோட வார்த்தை அவங்கள மாற்றினது. கரெக்டாக? ஸோ இதிலேருந்து என்ன நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் உயர்த்தணும்னா இந்த மாதிரி கேரக்டர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, சோகம், கவலை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, வெறுமைகள் இருக்கக்கூடாது, பெருமைகளும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, எந்த விதமான காரியங்களும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ தான் ஆண்டவர் நம்ம தலையை உயர்த்த முடியும். நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் தருவார். ஓகேவா? நீங்களும் ஆண்டோட வார்த்தையை படிக்க ஒருவேளை உங்களுக்கு சோகமாக ஏதாவது இருக்கிறீங்களா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கிறீங்களா, ரொம்ப பாரமாக இருக்கா உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்கள் டியூட்டிஸ், ஐயோ இவ்வளோ செய்யணுமா, இவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ பண்ணணுமா, ரெஸ்டே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அந்த டைம்லலாம் நீங்கள் பைபிளை ரீட் பண்ணுங்கள். அந்த வார்த்தை உங்களை குணப்படுத்தும். ஸோ அது குணப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு நீங்கள் உங்கள் டோஸை, உங்கள் இருதய கதவை திறந்து கொடுக்க அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். ஓகேவா? ஸோ ஸ்கிட் புரிஞ்சுதா? அதோட தாட் புரிஞ்சுதா? இப்போ அக்காங்கெல்லாம் ஒரு சூப்பரான சாங்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? போல இருந்திடு
குட்டீஸ் இந்த டான்ஸ்லாம் பார்த்தீங்களா? இது நல்லா இருந்துச்சா? நீங்களும் டான்ஸ் ஆடினீங்களா? சூப்பராக இருந்துச்சா? அம்மா குட்டீஸ், நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடினீங்களா? வீட்லேயும் ஜாலியாக இருந்துச்சுல்ல? அம்மா குட்டீஸ், இதே சூப்பரோட நம்ம தேசத்துக்காக ப்ரே பண்ணலாம். வருண் அக்கா ப்ரே பாயிண்ட்ஸோட வெயிட் பண்ணுறாங்க. நம்ம தேசத்துக்காக ப்ரே பண்ணலாமா? ஓவர் டு ப்ரேயர். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி எதுக்கு ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, நம்ம தேசத்தில் எத்தனையோ சிறு பிள்ளைங்க வந்து டிப்ரெஷனில், மன அழுத்தத்தில், எத்தனையோ கவலைகளில் இருக்கிறாங்க. இந்த ஏஜ்லேயுமே நம்ம இப்போ எதுக்கு ப்ரேயர் பண்ணுறோன்னா, நம்ம தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும், நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாரும் இந்த டிப்ரெஷன், மன அழுத்தம் வந்து வராதபடிக்கு ஏசப்பா அவங்கள பாதுகாத்து கொள்ளணும்னு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஜெப கரத்தை உம் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனை தாங்க ஏசப்பா ஆண்டவரே. அப்பா, அவங்க சின்ன வயசில் தகப்பனே அப்பா எந்த விதமான மன அழுத்தமோ ஆண்டவரே அவர்கள் மனதை பாதிக்காதபடிக்கு ஏசப்பா நீங்கள் அவங்களோடு கூட இருங்க தகப்பனே. அப்பா, அவங்களுக்கு இருக்கிற எல்லா தகப்பனே மன வேதனைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க ஏசப்பா. நீரே அவங்களுக்கு துணையாக நில்லுங்க தகப்பனே. ஏசப்பா, நீரே தகப்பனே அவங்களுக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் காரியங்களை செய்து தாங்க தகப்பனே ஏசப்பா. அதே மாதிரி இங்கே சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களையும் தகப்பனே அப்பா நீங்கள் காத்து கொள்ளுவீராக தகப்பனே. அப்பா, அவர்களும் ராஜா எந்த விதமான அப்பா மன அழுத்தத்துக்குள்ளேயும் போகாதபடிக்கு தகப்பனே அப்பா நீங்கள் அவங்கள மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா உங்களுடைய கரத்து நிழலினால் நீங்கள் மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீர் அப்படியாக தகப்பனே துணை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணிங்களா? இந்த ஒரு விஷயத்துக்காக, மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனில் இருக்கிற குட்டி பிள்ளைங்களுக்காக நீங்களும் டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்காகவும் நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? ஆமாக்கா, நம்ம நோவெட் பார்க்க போகிறோம். போன மாதம் நம்ம இயர் பார்த்தோம். இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு குட்டீஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம போய் பார்ப்போமா? ஓவர் டு நோவெட். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாரையும் இந்த நோய்ட் ப்ரோக்ராமில் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு மந்த்துமே வந்து நம்ம ஒரு பாடி பார்ட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மந்த் வந்து நம்ம என்ன பாடி பார்ட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய யூஸ் பண்ணுற டெய்லி நம்ம ஆக்டிவிட்டீஸில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுற பாடி பார்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா லெக்ஸ், நம்மளோட லெக்ஸ் தான் பார்க்க போகிறோம். லெக்ஸை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே சேம் டைம் அதை நம்ம எப்படி வந்து பிப்ளிக்கலாக நம்ம பைபிள் வேர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் புக்லலாம் பார்த்துருப்பீங்களா, ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ அதில் போன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம போன்ஸ் தான் வந்து நம்மளோட பாடியில் வந்து எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிறதுக்கும், நம்ம நல்ல ஃபங்க்ஷன்ஸ், நம்ம உட்காரதுக்கு எழும்புறதுக்கு, நம்ம பாடியில் இருக்க எல்லா மூமெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம போன்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஹோல் பாடியோட வெயிட்டே வந்து நம்மளோட லெக்ஸ் தான் வந்து தாங்கி பிடிக்குது. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து எப்படி இருக்குன்னா, நமக்கு லெக் தான் வந்து சப்போர்ட் சிஸ்டமாக இருக்குது. நம்ம உட்கார்ந்தாலும் எழும்பினாலும் நம்ம வந்து காலை தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்ம பாடியில் வந்து ரொம்ப சப்போர்ட் சிஸ்டமாக வந்து லெக் இருக்குக்கா. வாவ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல. ஸோ நம்ம லெக் தான் நமக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்குல்ல. எவ்வளோ அழகாக நம்மளை தாங்குது நம்மளுடைய கால்கள். அழகாக ஆண்டவர் இந்த உறுப்பை நம்மளுடைய சரீரத்தில் ஆண்டவர் வைத்திருக்காங்கல்ல. சரி, பைபிள்லேருந்து நம்ம ஒரு வசனத்தோட இப்போ அக்கா சொன்னதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணலாமா? சாம்ஸ் சாப்டர் 18 and verse 33. ஸோ அதில் ஆண்டவர் மான்களோட இந்த காலை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, எதுக்காக அப்படின்னா உயரமான ஸ்தலங்களில் என்ன நிறுத்துகிறார், அதாவது நிறுத்துகிறதற்கு. அப்போ மான்னா நீங்கள் சாதாரணமாக பார்க்குற மான் கிடையாது.
மலையில் ஏறுறதுக்குன்னே ஒரு தனி வகையான ஒரு மான் இருக்குது. அதோட கால் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கு மேலே அந்த மலையில் இருக்கிற ஒவ்வொரு கற்கள் அந்த மாதிரி அந்த ராக் மாதிரி இருக்கிறதுக்கு மேலெல்லாம் ஏறுறதுக்கு ஷார்ப்பாக இருக்கும். அப்படியே வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது போய் அது சப்போர்ட் ஆகும் அந்த லெக்ஸ் போய். ஸோ என்னால் முடியாதது, என் உயரத்துக்கு அதிகமான இடத்துல நான் ஏறுறதுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கால் அந்த மானுக்கு கொடுத்துருக்காராம். ஸோ அதே மாதிரி யாரோட கால் ஆக்குவாராம்? நம்மளுடைய லெக்ஸ். அந்த மாதிரி எப்படின்னா, நம்மளால் முடியாத சூழ்நிலை, என்னால் நிற்க முடியல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை என்னால் பண்ண முடியல, இந்த டியூட்டிஸை என்னால் பண்ண முடியல, இவ்வளோ பாரத்தை என்னால் சுமக்க முடியல, டியூஷன் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், ஒர்க் பண்ணணும், வீட்டில் இருக்கணும், அதை பண்ணணும், என்னால் முடியல அப்படின்ற அந்த உயரத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நம்ம காலை வந்து சப்போர்ட், அதாவது என்னால் நிற்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் நிறுத்துவாராம். அப்போது சயின்டிஃபிக்காக நம்ம கால் நம்ம சரீரத்தை நிற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த வேர்ல்டில் நமக்கு இருக்கிற ஒர்க் ஸ்பிரிச்சுவலாக நம்மளால் நிற்க முடியல, சப்போர்ட் இல்லை எனக்கு அப்படின்ற போது நம்ம காலை ஆண்டவர் அப்படி மாற்றுவாராம். நம்மளால முடியாது, ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். நம்ம பாடியில் வந்து நம்ம லெக்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நிறைய மூமெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, நம்ம டெய்லி வந்து நம்ம லெக்ஸை தான் நிறைய யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க, அங்கே நடந்து போவீங்க, நீங்கள் ஸ்டேர்ஸ் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு, உங்கள் கிளாஸ் ரூம் போவீங்க, அதுக்கப்புறம் ப்ளே கிரவுண்ட் போவீங்க, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க. நடுவில் வந்து வீட்டுக்கு வரும்போது நடந்து வருவீங்க, பஸ் பிடிக்கும் போது பஸ்ஸில் ஏறுவீங்க, இறங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம நோட் பண்ணாமலே டெய்லியும் வந்து நம்ம நிறைய வந்து லெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கால் வந்து உடஞ்சி போய் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா தான் அவங்களுக்கு எப்போ எழுந்து நடப்பேன், எப்போ நான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து டெய்லியும் நம்ம லெக்ஸை வந்து நம்ம நல்லா ஓடுறதுக்கு, நம்ம வாக் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து உட்கார்ந்து எழும்புறதுக்கு, மேலே ஏறுறதுக்கு, இறங்குறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம லெக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குக்கா. வாவ். ஸோ அப்போ நம்ம கால் இல்லைன்னா நம்மளால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ காலை வச்சு ஒரு நாளைக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணுறோம், எங்கெல்லாம் போகிறோம்ல, இதுக்கு ரிலேட்டடாக ஒரு வசனம் நம்ம பார்க்கலாமா? Proverbs chapter 4 and verse 26. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த வேர்ஸ். இதில் பார்த்தீங்களா, we have to check நம்மளுடைய கால் எங்கெல்லாம் போகுது, நம்ம கால் வச்சு நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோம், என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம காலை செக் பண்ணணும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்கும். அப்படின்னா ஒரு ஸ்டேபிள்னஸ். இப்போ நம்ம காலை வச்சுட்டு சும்மா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிற்க முடியாதுல்ல. ஆண்டவர் எதுக்காக கால் கொடுத்தாங்கன்னு அக்கா சொன்னாங்க, மூவ் பண்ணுறதுக்கு, கிளைம் பண்ணுறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஸோ நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு. ஆனால் சில இடத்துல நம்ம காலை வச்சுட்டு நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படின்னா போகக்கூடாத இடத்துக்கு, நிற்கக்கூடாத இடத்துக்கு, சில தவறான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நடக்கிறது, தவறான ஒரு ஃபெலோஷிப்பு, தவறான ஒரு என்ஜாய்மெண்ட், தவறான விஷயங்களில் நீ போகாமல் நீ எங்கே இருக்கிறியோ, அதாவது எவ்வளோ ஆண்டோடைய பிரசனத்தில், வார்த்தையில் ஒரு குட் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், இல்லைன்னா உங்கள் வீடு, இல்லைன்னா உங்கள் ஸ்கூல், வேறவர் யூ ஆர், அங்கே நீ ஸ்டேபிளாக இருக்கணும். இந்த காலில் வச்சுட்டு எங்கேனாலும் போகலாம் அப்படின்றதுக்காக எல்லா இடத்துக்கும் நீ போயிட முடியாது. சில இடத்துல உங்கள் காலை வச்சுட்டு ஸ்டேபிளாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்தில் நமக்கு காலை பற்றி சொல்லியிருக்காங்க. அக்கா நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம சங்கீதமில் படிப்போம் இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரத்தில் உட்காராமலும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ஸில் நம்ம கொடுக்குற ஒரு மூமெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கூட நம்ம லைஃப்பில் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசம் பண்ணுற இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஏதாச்சும் தெரியாமல் கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா அவங்க எல்லாத்துக்கும் வந்து அழகாக வழி நடத்துவாங்க. ஆமாம், வழி நடத்துவாங்கன்னு அக்கா சொன்ன உடனே எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வருது. என்னன்னா, சங்கீதத்தில் 119 verse 1 வசனம். அதில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்காங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஸோ நம்ம எங்கெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வேதத்தை திறந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்லுவார். அக்கா சொன்னாங்கல்ல, நீ துன்மார்க்கருடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர்கள் இடத்துல உட்காரக்கூடாதுன்னு. ஸோ அது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? அவங்க பைபிளை ரீட் பண்ணனால தான். ஸோ உங்கள் காலை நீங்கள் எங்கே ஸ்டேபிளாக வைக்கணும், எங்கே மூவ் பண்ணணும், யார் கூட நடக்கணும், யார் கூட ஓடணும், யார் கூட ஃபெலோஷிப்பாக இருக்கணும்னு
வேதத்தை திறந்து நீங்கள் படிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? ஓகேக்கா, நம்ம வந்து அழகாக இவ்வளோ நேரம் வந்து மூமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அதுலேயே நான் வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா நம்ம வந்து டான்ஸ் பண்ணுவோம் இல்லையா, கிட்ஸ்லாம் வந்து சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்லலாம், சண்டே கிளாஸ் நடக்கும்போது விபிஎஸ் டைம்லலாம் வந்து பிள்ளைங்களாம் ஜாலியாக ஆடி டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லெக்ஸை வந்து நம்ம இன்னொரு விஷயம் எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம டான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லெக்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்து டான்ஸ் பண்ணுவாங்களே, ரீக்ரியேட் பண்ணுவாங்க. லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், பட் அதை க்ராஸாக வைப்பாங்க, பல்ட்டி அடிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரீக்ரியேட் பண்ணுவாங்க லெக்ஸை. ஸோ இன்னொன்று வந்து ஸ்டடீஸில் சொல்கிறது என்னென்னா, இந்த மவுண்டன்ஸில் கிளைம் பண்ணுவாங்க இல்லையா, ஹைக் பண்ணுவாங்க. ஸோ ஹைக்கிங் போகிறவங்க அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட போன்ஸ் வந்து ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஸோ அவங்க நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறனால அவங்க உடம்புல வந்து நல்ல ஹெல்த் மெயின்டைன் ஆகுமா. ரொம்ப வயசானா கூட அவங்க அந்த போனில் வந்து இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா. நம்ம போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்கக்கா. ஸோ இது ரிலேட் பண்ணி பைபிளில் வந்து என்ன வசனம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சூப்பராக இருந்ததில்ல. ஸோ நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம்ல, ஸோ அப்போ நமக்கு நார்மலாக நடக்க தெரியும், ஓட தெரியும். ஆனால் அக்கா சொன்னாங்களே ரீக்ரியேட், ஒவ்வொரு வித்தியாசமாக நம்ம பண்ணுறோம். அது கேட்கும் போதே ரொம்ப வாவாக இருந்தது. ஏசப்பா இவ்வளோ அழகாக நம்மளை உண்டாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அதிகமாக அவங்க காலை வச்சு நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போன், வயசானாலும் பலனாக இருக்கும்னு. ஆனால் ஆண்டவர் நமக்கும் சொல்லியிருக்காரு, அது முக்கியம் தான், அது பண்ணணும் தான். இன்னொன்று ஆண்டவர் சொல்லியிருக்கோம், உன் கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், உன் நடை ஸ்ட்ராங்காக இருக்கணும், உன் வாழ்க்கையில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாமா? சங்கீதம் 119 105 வசனம் என்னன்னு சொல்லி படிக்கலாமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஸோ அப்போ நம்ம கால், நம்ம போகிற விஷயம், கால் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள்னஸ், ஒரு ஸ்ட்ராங். நம்மளும் வயசானாலும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அவனுடைய வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்கணும். அந்த வசனம் நம்ம பாதிக்கு தீபமாக இருந்தால் இப்போ இல்லை, எவ்வளோ வயசானாலும் அக்கா சொன்ன மாதிரி நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த்து, அதோட பவர். ஸோ இன்னொன்று ஒரு வசனம் கூட இருக்குது, உபாகமம் 5:33 ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில், அதாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற எந்த நன்மையாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் சொல்கிற கட்டளைகளை எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுக்கறத, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறத எல்லாமே என்ன பண்ணணுமா, நம்ம கேட்டு அவருடைய வழிகளில் நம்ம நடக்கணும். ஸோ அப்படி நம்ம நடக்கும்போது நம்ம ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருப்போம் அப்படின்னு. அப்போ நம்ம லைஃப் இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, லைஃப் லாங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆண்டவர் காட்டுற வழியில் நம்ம காலை என்ன பண்ணணும், நம்ம நடக்கணும், நம்ம காலை வச்சு நடக்கணும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்ம லைஃப்பும் லைஃப் லாங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே குட்டீஸ், இவ்வளோ நேரம் அழகாக நீங்கள் எல்லாமே கவனிச்சிங்க, லிசன் பண்ணிங்க. ஸோ உங்களோட லைஃப்லையும் ஏதாச்சும் வந்து நீங்கள் தப்பாக நம்ம செஞ்சிட்ருக்கோம், இதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் கேட்ட வசனத்தின்படி வைத்து ஏசப்பாவோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா நிச்சயமாக அந்த வழிகள்லேருந்து உங்களை விலக்கி அழகாக உங்களை வழி நடத்துவாங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் உங்களை நாங்கள் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறோம். பாய். என்ன குட்டீஸ் எல்லாருமே நோவெட் பார்த்தீங்கல்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல. அக்காவுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, பெரியவங்க இதை பார்க்குற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போ பார்த்தீங்களா ஆண்டவரோட படைப்புகள்லாம் எவ்வளோ அற்புதமாக ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல. அதை காட்டிலும் ஆண்டவர் அதோட ரிலேட் பண்ணி பைபிள் வேர்ஸ் எல்லாம் காட்டும் போது ஆண்டவருக்குள்ளே விசுவாசம் வருது, இன்னும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ இப்பொழுதும் இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம எண்டிங் ப்ரேயர் பண்ண போகிறோம். பாஸ்டர் அங்கிள் நமக்காக வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம போய் ப்ரேயர் பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வளவு நேரமாக இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க, ஸ்கிட்டெல்லாம் பார்த்தீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த மனப்பாட வசனம், அது சபையினுடைய வாக்குத்தத்த வசனம். சங்கீதம் 3 வசனத்தில், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர் என்ற வார்த்தையை மனப்பாட வசனமாக்காமல் உங்களுக்கு தந்திருப்பாங்க.
இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் ஜெப நேரத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மகிமையாக இருப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் தலையை உயர்த்துவார். குட்டி பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிவிட்டு வேதத்தை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய படிப்பை நீங்கள் உங்களுடைய பள்ளி பாடங்களை நீங்கள் படிங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிப்பதற்கு முன்பாக ஜெபம் பண்ணிவிட்டு வேதம் படிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு உங்களுடைய காரியங்களை நீங்கள் படிங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை தருவார். நல்ல மார்க்கோடு கூட பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் படிக்கிற இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லி நீங்கள் அவளோடு கூட இருக்கிறீங்க இல்லையா, அந்த படிப்பு படிக்கிறதுக்கு தேவையான விதத்தில் நல்ல மார்க்கை கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கட்டும், எனக்கு கூட நல்ல ஒரு வேலை வேணும், என் தலையை கர்த்தர் உயர்த்தணும் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை அப்படிப்பட்ட நிலையோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். உங்களுக்காகவும் நான் சொல்லட்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கேடகமாகவும் மகிமையாகவும் உங்கள் தலையை உயர்த்துகிறவரமாகவும் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அன்பு பிள்ளைகளையும் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஆண்டவரே, சகோதரனையும் சகோதரியும் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் உயர்வு மேன்மைகளை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும் ஆண்டவரை. வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே, அருமை சகோதரன் சகோதரி குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துங்க. தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறீர். எனவே உயர்த்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும் கிருபை தாரும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழி நடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.